எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் மார்னிங் எல்லாம் ஒரு 7:00 ஆகிடுச்சு. எழுந்ததுமே வானம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி இருந்தது. பெங்களூர்லலாம் பயங்கர குளிர். அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே குளிரே ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் அப்பா பால் கறந்து கொடுத்தாங்க. ஸோ டீ வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டீ வைக்க போயிட்டேன். எத்தனை பேர் என்ன போலன்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு பெருசாக எந்த வேலையுமே இருக்காது. பட் நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்து அந்த செலிப்ரிட்டிஸ் விஷ் பண்ணுறது, அந்த சாங் போகிறது, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 பேருக்கு ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் போட்டால் தான் நமக்கு நியூ இயர்க்கான கடமை முடிஞ்ச மாதிரியே இருக்கும். இல்லைனா ஏதோ ஒரு குறை வச்ச மாதிரியே தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான். இது என்னோட ரொட்டீனாகவே ஆயிடுச்சு. பட் இந்த இயர் நான் அப்படி செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா ட்ராவல் டயர்டு இருந்தது. 2 நாளாக தூங்கலை அப்படிங்கிறதுனால என்னால் முழிச்சிட்டு இருக்க முடியல. நான் நியூ இயர்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து வெளியில் போயிருக்காங்க. ஸோ அதனால் வரத்துக்கு 10:30 ஆகும் அப்படிங்கிறதுனால நான் தான் சமைக்கிற மாதிரி இருந்தது. சாதம், பருப்பு குழம்பு, மோர் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மோர் தாளிக்கிறதுக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது இது எல்லாமே அம்மா தான் செய்வாங்க. நான் ஜஸ்ட்டு கடைஞ்சி மட்டும் கொடுப்பேன். இப்போ அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. என்னால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை பண்ணவே முடியல. அம்மா செய்யும்போது அந்த வேலை ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. நான் செய்யும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது. மோர் தாளிச்சதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பில் போட்டுட்டு வெங்காயத்தை கட் பண்ணி மோர்லேயே போட்டுட்டு உப்புமே மோரில் போட்டுட்டு தாளிச்சது அதில் ஊற்றினோம் அப்படின்னா வீடே வாசனையாக இருக்கும். அதுவும் பருப்போடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மோர் தாளிச்சது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.